நேரத்துல தான் வந்து இந்த கோயிலுக்கு மேல குண்டு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த நேரத்துல வந்து கோயில் மூலஸ்தானத்தான் இருக்கு கண்டு மாடு அந்த மாடு செத்து இப்ப 3 வருஷம் ஆச்சா போட்டு மூடி இருக்கிற. இந்த ஆலயம் எடுத்தளிக்கப்பட்ட மாதிரி ஆலயத்துல வரலாறு எடுத்தளிக்கப்படக்கூடாது. இந்த ஆலயம் வந்து ஆரிய சக்கரவர்த்தி காலத்துடைய வரலாற்றையும் போர்த்துகேயருடைய கால வரலாற்றையும் நினைவுபடுத்தி போர்த்துகேயருடைய ஆட்சி காலத்தில் இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் விலாக் சொன்னதாக இன்றைய தினம் ஆலயம் நாங்கள் கிரிமலையில் உள்ள நகுலேஸ்வரம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். அதோட வரலாறு பற்றி பார்க்கறதுக்காண்டி இந்த ஆலயம் வந்து கீரிமலையில ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற கீரிமலையில வெளிகம் வடக்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாம் ஒருங்கமைப்பட்ட ஆலயம். சைவ சமயத்துல சின்ன பிள்ளையில இருந்து நாங்க படிச்சிருக்கோம் இந்த ஆலயத்துல வரலாறு பற்றி. ஆலயத்துல இந்த சமய வரலாறு விட்டுட்டு நாங்க வேற வரலாறு பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு போட்டு நாங்கள் இந்த காணொலிக்குள்ள முழுமையாக போகலாம். இதே மாதிரி ஒவ்வொரு கோயில்களோட வரலாறும் பார்க்கணும்னா நீங்கள் இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இலங்கையிலேயே வந்து பிரசித்தி பெற்ற பஞ்ச ஈர்ச்சனங்கள் உண்டாக நகுலேஸ்வரம் இந்த ஆலயத்துல வந்து அன்றைய காலத்துல முனிவர்கள் அரசர்கள் உட்பட அர்ஜுனன், நலன், மாருதப்புரவிகவள்ளி, ஆதி சோழ மன்னன், சோழவேந்தர், முசுகுந்தன் உட்பட பல முனிவர்களும் வந்து இது வழிபட்ட ஒரு தலமாக இந்த வரலாற்று சான்றிதழ் வந்து கூறிக்கொண்டிருக்கு இந்த நகுலேஸ்வரம் ஆலயத்தை பற்றி. ஆரம்ப காலத்துல வந்து இந்த கோயில் திருத்தம்பலேஸ்வரர் பெருமான் கொண்ட கோயில் என்றும் திருத்தம்பலேஸ்வரம் என்றும் இந்த கோயில் வந்து ஆரம்பத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதுக்கு பிறகு கீரிமலை என்று நகுலேஸ்வரம் வந்து இப்ப இந்த காலகட்டத்துல கூறப்பட்டு வருகிறதாகவும் இன்னொரு கதையும் இருக்கு. ஆரம்ப காலத்துல வந்து ஈழத்துல வடகரம் முழுவதும் யாழ்ப்பாணத்துல வடகரம் முழுவதும் மலைகள் சூடப்பட்டிருந்ததாகவும், அந்த மலைகள் வந்து காலப்போக்குல கடல் அரிப்பால கடலுக்குள்ள அழிஞ்சு போனதாக காணப்படுகிறதா. இந்த கீரிமலையில கூட ஆரம்ப காலத்துல வந்து மலை இருந்திருக்கு. அதனாலதான் கீரிமலை என்ற ஒரு பேர் இருந்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறினோம். ஆனா இதுக்கு புராண ரீதியாக வேற கதைகளும் இருக்கு. ஆனா அந்த மலை வந்து இப்ப கடலுக்குள்ள அழிஞ்சு போனதாகதான் அந்த கீரிமலை அடிவாரம் தான் இப்ப கீரிமலை என்று சொல்லினோம். இன்னொரு அது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சைவ சமய நம்பிக்கையின்படி நேருமலை உச்சியில வந்து தவம் செஞ்சு கொண்டிருந்த சுதாமா என்ற முனிவர் ஜமத்கினி அந்த அவருடைய தவத்தை கலைச்சதுக்காக ஜமத்கினி அந்த வேடனுக்கு சாபம் விட்டு அவனுக்கு கீரிமுகம் வந்ததாகவும், அந்த கீரிமுகத்தை நீக்கிறதுக்காக இந்த ஆலயத்துல இருக்க தீர்த்தத்துல வந்து அவன் குளிச்சதாகவும், குளித்ததுக்கு பிறகுதான் அவனுக்கு நகுல முனிவர் என்ற பெயர் வந்ததாகவும் இன்னொரு கதை இருக்கு. அதாலதான் இது கீரிமலை நகுலேஸ்வரம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஆனால் இதை தாண்டி ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது என்னென்றா இங்க ஒரு மலை இருந்ததாகவும், அந்த மலை இடிந்ததுக்கு பிறகுதான் மலையுடைய அடிவாரம் தான் கீரிமலை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். சமய நம்பிக்கையின்படி இப்படியான ஒரு புராண கதையினை முன்வைக்கிறார்கள். அதுக்கு ஆதாரங்களும் உள்ளதென்றும் கூறிக்கொண்டிருக்கிறார். ஜாழ்ப்பாணத்தின் நல்லூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகளுடைய காலத்திலேயே வந்து இந்த தலம் வந்து அரசுடைய அங்கீகாரம் கொண்ட அரசு ஆதரவு பெற்ற ஒரு பிரமாண்டமான திருத்தலமாக போற்ற 3 பிரகாரங்களும் 5 கோபுரங்களும் கொண்டு காணப்பட்ட இந்த பிரமாண்டமான இந்த நகுலேஸ்வரம் ஆலயமானது போர்த்துகேயருடைய ஆட்சி காலத்தில் இடித்தளி கிறிஸ்துக்கு பிறகு 1621ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றின போர்த்துகேயர்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்னா எங்களுடைய யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் ஆலயம், மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் ஆலயம் உட்பட இந்த நகுலேஸ்வரம் ஆலயத்தையும் கூட இடித்துள்ளனர். பொதுவாகவே பழைய கால வரலாற்று கொண்ட ஆலயங்கள், பழமை வாய்ந்த ஆலயங்கள் என்றாலே ஏதாவது ஒரு வரலாற்று சிறப்புகளை ஞாபகப்படுத்துற வழக்கம். அதே மாதிரிதான் இந்த ஆலயம் வந்து ஆரிய சக்கரவர்த்தி காலத்துடைய வரலாற்றையும் போர்த்துகேயருடைய கால வரலாற்றையும் 1621ஆம் ஆண்டு போர்த்துகேயரால இந்த ஆலயம் வந்து இடித்தளிக்கப்படல பிரசுரபாணி என்ற ஒரு ஐயர் பிராமணர் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த கோயில் இருக்கிற விக்கிரகங்கள், பொருட்கள் உட்பட கோயிலுடைய சொத்துகள்
தொல்பொருள் பொருட்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா அவர் எடுத்துக்கொண்டு போய் கிணத்துக்குள்ள போட்டு மூடி இருக்கிறார். ஏன்னா இந்த ஆலயம் விடுத்தளிக்கப்பட்ட மாதிரி ஆலயத்துல வரலாறு எடுத்தளிக்கப்படக்கூடாதுக்காண்டி மூடி வச்சிருக்கிறார். அதுவும் வந்து யாழ்ப்பாணத்துடைய வைபவ ஆலயம் என்ற ஒரு நூல் மூலமா அதுவும் வெளிக்கொண்ட இந்த இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா இந்த கோவில் தீர்த்தமானது அந்த காலத்துல பகீரதன் முயற்சியால கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட துளிகள் என்று இன்றைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு வருகிறது. அதுவும் இந்த கோவிலுடைய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. அதை விட இன்னொரு வரலாற்று கதையும் இருக்கிறது. இந்த தீர்த்தம் வந்து பரமசிவன் பார்வதிக்காக உருவாக்கி கொடுக்கப்பட்ட தீர்த்தம் என்றும் இன்னொரு கதை இருக்கு. இதால வந்து இந்த நகுலேஸ்வரம் ஆலயத்துடைய தீர்த்தத்துக்கு வந்து இந்த காசி ராமேஸ்வரத்துடைய தீர்த்தத்துக்கு இணையான அதே சிறப்பு இந்த நகுலேஸ்வரம் ஆலயத்துடைய தீர்த்தத்துக்கும் இன்றைக்கு வரைக்கும் காணப்பட்டு வருகிறது. இலங்கையில கடந்த 3 தசாப்தங்களாக நடைபெற்று வந்த உள்நாட்டு யுத்தத்துல வந்து இந்த கோயில் வந்து மிகவும் அதிக அளவுல சேதப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து 1990ஆம் ஆண்டுல அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கேதார கௌரி விரதம் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்காம அந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துலதான் வந்து இந்த கோயிலுக்கு மேல குண்டு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த நேரத்துல வந்து கோயில் மூலஸ்தானத்தை தவிர மிச்சிருந்த எல்லா பகுதியுமே வந்து சேதமாகப்பட்டிருக்கு. அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த ஆலயத்துக்குள்ள வந்து ஒரு சிறப்பு அனுமதியோட தான் இந்த அர்ச்சகர்களையோ இல்ல பொதுமக்களையோ விட்டிருக்கணும். அதுவும் சிறப்பான அனுமதி இருந்தா மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள விட்டிருக்கணும். அந்த காலத்துல 2029ஆம் ஆண்டு இலங்கையில யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகுதான் இந்த கோயிலை வந்து புனரமைப்பு செய்யப்பட்டு 2022ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செஞ்சு இந்த ஆலயத்துக்கு வந்து மக்கள் இப்ப வந்து போகக்கூடிய நிலைமையில இருக்கு. இதுதான் எங்களுடைய இந்த கிரிமலை நகுலேஸ்வரன் பற்றிய உமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல். இது போல இன்னும் உங்களுக்கு மற்ற கோயிலோட தகவல் வேணும்னா இந்த கோயிலோட தகவல் வேணுங்கிறத நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை தொடர்ந்தும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த இன்னொரு ஆலயத்தினுடைய வரலாற்றோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இதுதான் தீர்த்தக்கேணி. சுத்தமாறாய் தீர்த்தக்கேணி தான் கீரிமலை. 1000 வருஷங்களுக்கு முதல் நடந்த வரலாற்று கதை கூட இங்க சிற்பமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இல்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாருதப்புரவிக வள்ளியோட கதை. மாருதப்புரவிக வள்ளி வந்து அவ குதிரை முகம் இருக்கப்பட்ட சிலைகள், மற்றது அவ முனிவர்கிட்ட வரம் கேட்கிற மாதிரியான சிற்பங்கள், அந்த மாதிரி அவ ஆட்சியில இருந்து அரியணையில இருக்கிற காட்சி இருந்தா இங்க சிற்பமா நிறைய வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரியான வரலாற்று சிறப்புகள் நிறைய கொண்ட ஒரு மகிமையான மகத்துவமான ஆலயம் தான் இந்த நகுலேஸ்வரம் ஆலயம். இந்த ஆலயத்துல வரலாறு போக போக இன்னும் இளைய தலைமுறைகள் கடந்து கொண்டு படிச்சு கொண்டே இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஆலயத்துடைய வரலாற்று சிறப்புகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறோம். அர்ப்பணம். இதுதான் ஆம்பளையலா தீர்த்தமாடுற கேணி. தீர்த்தக்கேணி ஆம்பளையல் இங்க வந்துதான் தீர்த்தமாடுறது. நாங்களும் சின்ன தீர்த்தமாடி இருப்போம் இந்த கேணியில. இந்த கேணியில் குளித்தால் ஒரு அவ்வளவு இதா இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் மனசுல. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு சமயத்தலமா பார்க்காம ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலமா பார்த்து இங்க ஏனைய மதத்தவர்கள் கூட வந்து பார்த்து சொல்ற ஒரு இடமா காணப்படுது. வெளிநாட்டவர்கள் கூட. இந்த பெரிய மாடு செத்து போச்சாம். இது அந்த மாட்டோட ஹண்டு. அதை மைத்தான் இருக்கு, கண்டு மாடு. அந்த மாடு செத்து இப்ப 3 வருஷம் ஆச்சா. ஹண்டு மாடு இதுவும் அந்த இதுக்கு தான் வரும். அது பெருசோ, அது இப்போ ஹண்டு தானே, இது வளர வரும். அது என்ன
நாகலிங்க பூ நினைக்கிறேன். நாகலிங்க பூ தான். நாகலிங்க பூவே தான். ஒரு பூ இங்கே விழுந்தது. இந்த நாமாய்த்தான் உள்ளுக்கு இருக்கிற அந்த மொட்டு இது நாகத்தின் நாகத்தை இப்படி எளிமிக்கிறேன். நாகலிங்க இந்த 5 இதில் நாகம் அந்த நாகலிங்க ஒன்று விஞ்சி போச்சு இப்படி வச்சு வச்சு வேறு பண்ணி